வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேர்களே, இது தனுசு ராசியின் 2024 பிப்ரவரி மாத ராசி பலன். ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு கிரகங்களின் சஞ்சாரங்கள் எங்கு உள்ளது என்பதை பார்க்கலாம். சுக்கிரன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. புதன் சூரியன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்தில் ராகு 5ஆம் இடத்துல குரு 10ஆம் இடத்துல கேது இப்படி அமர்ந்திருக்க உங்களுடைய பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் ரொம்ப சாதகமான மாதமாக இருக்குது. இது உங்களுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்டு செல்ஃப் டெவலப்மெண்ட், இந்த செல்ஃப் மோட்டிவேஷன், இது மூணுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கும். உங்களுடைய அலுவலகத்துலேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, பொது இடங்கள்லையும் சரி, நிறையா பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கும். இதனால் உங்களுக்கு பேர் புகழ் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கும். அவங்க எந்த விஷயத்தை பப்ளிக் பெனிஃபிட்டுக்காக செஞ்சாலும் அது டைரெக்டாக மக்களுக்கு போய் சேர்ந்து மக்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. 10ஆம் வீட்டில் இருக்கிற கேதுனால் உங்களுடைய வேலை விஷயத்தில் கொஞ்சமாக நீங்கள் டைவர்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். ஆனால் உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனே உங்களை திருப்பியும் உங்களுடைய பேக் டு ஒர்க் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். வேலையில் உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களால் உங்களுக்கு சில சிக்கல்கள் நேரிடலாம். அதையும் நீங்கள் தைரியமாக நல்லா சூப்பராகவே எதிர்கொண்டுடுவீங்க. உங்களுடைய லக்கி சான்சஸே 3ஆம் வீட்டில் சனியும் 5ஆம் வீட்டில் இருக்கிற குருனாலையும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விதமான வெற்றி, ஒரு லக்கு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். அதே போல் தனுசு ராசி மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. நல்லா படிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் கனவு காண்றீங்களோ அது எத்தனையுமே நினைவாக ஆகக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா குரு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த 5th பொசிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கிறதுக்கும், நல்லா நினச்ச ஒரு காலேஜ் போய் சேர்கிறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, இல்லை எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. அதே போல் சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களிடம் நீங்கள் அன்பும் ஆதரவுமாக இருப்பீங்க. உங்களுக்கும் அவங்க அதே ஒரு அன்பு ஆதரவை கொடுப்பாங்க. இதனால் உங்கள் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையும். இத்தனை நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாயிட்டு சுமூகமான ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த உரசல் புரசல் பிரச்சனைகள் அத்தனையும் சரியாயிட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு இது சுக்கிரன் அந்த வீட்டிலையே இருக்கிற ஒரு காரணத்தினால இது நிகழும். கொஞ்சம் இந்த பிப்ரவரி மாதம் சனி பகவான் 3ஆவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் கொஞ்சம் டயர்டாகவும் சோம்பேறித்தனமாகவும் நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்கள் வேலையிலையும் இல்லை செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஈடுபட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சனி பகவானையும் குரு பகவானையும் நீங்கள் சேவித்து வர கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஒரு மாதமாக இது மாறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.